ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான அருமையான ஒரு மட்டன் சுக்கா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரே ஒரு பொடி மட்டும் அரைச்சி சேர்க்க போகிறோம். அந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது. நல்லா சுருள வதக்கிட்டு வெறும் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டோன்னா 2 கிலோ கறி வாங்கினாலும் பத்தாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான மட்டன் சுக்காவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கறியை வேக வச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. 3-4 கிராம்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்தோடனே ஒரு 1/2 கிலோ மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மட்டனை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது கறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வதக்காமல் நம்ம டைரெக்டாக கறியை வேக வச்சு எடுத்துட்டோன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஒரு சிலர்லாம் மட்டன் ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களெலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் குக்கரில் லோ ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. மிளகு லைட்டாக புருபுருன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் 2 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5-6 கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி எடுத்துருங்க. அதே நேரம் கருகிடாதபடியும் பார்த்துக்கோங்க. இது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்கும்போது ஸ்டவ் கண்டிப்பாக ஆஃப் ஆகிருக்கணும். ஏன்னா அந்த ஹீட்லேயே சீரகம் கருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. சீரகம் கடாயோட ஹீட்லேயே வறுபட்டால் போதுங்க. கொஞ்சம் நல்லா வாசம் வரும். அந்த அளவுக்கு மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். நார்மல் கடாய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரியே வறுத்தெடுங்க. அப்போ தான் சீரகத்தோட வாசம் நல்லா இருக்கும். அதே நேரம் சீரகம் கருகாமலும் இருக்கும். இதை வறுத்து ஆற வச்சிடலாம். உடனே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ கறி நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஊற்றலை. நீங்கள் தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் டைம் ஜாஸ்தி எடுத்துக்கும். அதனால் தண்ணி கறி வேகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சு பாருங்கள் கறி வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு 1-2 நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த இன்க்ரீடியனுக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கில்லாமல் சேர்த்துக்கலாம். 1/2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பத அளவு வதங்கி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும்போது வேறு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். நான் சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டனுக்கு சொல்லியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதே நேரம் வெங்காயம் கருகிடக்கூடாது. இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைமில் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கறி வேக வேக தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெந்தாலே போதுங்க. ஆல்ரெடி கறி வெந்தது தான். வெங்காயமும் வதக்கிட்டு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம சேர்த்ததுனால நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பொடி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா அதோடையே நிறுத்திக்கோங்க. இல்லைன்னா மீதம் இருக்கிற பொடி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறேன். அதனால் எல்லா பொடியும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க.
பொடியை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை பரட்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. பொடியும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு வரணும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த பொடி சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா கறி எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா சுருள வதங்கி வந்திருக்கு. எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ரொம்பவே அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டேஸ்டான மட்டன் சுக்காவை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.